ஜெய் சாயிராம். நாம் எப்பொழுதும் எதற்காகவும் யாரிடமும் எதையுமே எதிர்பார்க்காமல் சொந்த காலில் நிற்க பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி சொந்த காலில் நிற்க பழகிக்கொண்டால் நாம் நினைப்பதற்கு மேலாக எல்லாமே நமக்கு சாதகமாகவே நடக்கும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளையே ஆனந்த செய்தியை கேட்கப் போகிறாய். உனக்கு தேவையான ஒன்று உன் கையில் கிடைக்கும். உன் கையில் கிடைக்க செய்வேன் உன் சாயி தேவா. அதற்கு உன்னுடைய நம்பிக்கை மிக மிக அதிகம் உனக்கு தேவைப்படுகிறது. நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. இதுநாள் வரை பொறுமையாக காத்திருப்பதற்கு உனக்கான நல்ல பரிசை நான் உன் கையில் வந்து கொடுப்பேன். ஆம் என் குழந்தா, நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை உன்னை எப்பொழுதும் கைவிடாது என்பதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு இளைஞர் வாழ்ந்து வந்தார். அந்த இளைஞருக்கு சொந்தம் என்று யாருமே கிடையாது. அவருக்கு நண்பர் என்று எவருமே கிடையாது. அவருக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. அவர் ஒரு பண்ணையார் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தார். தினமுமே வேலைக்கு போய் அங்கு இருக்கும் அத்தனை வேலைகளையும் செய்வது, மாலையில் வீடு வந்து சேர்வது என்று அவருடைய வேலை தொடர்ந்து கொண்டே இருந்தது. தினமும் கிடைக்கும் கூலியை வைத்துக்கொண்டு அந்த கூலியில் தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு அதை கொண்டு சமைத்து சாப்பிட்டு கொண்டு தன்னுடைய வாழ்நாளை நகர்த்தி கொண்டிருந்தார் அந்த இளைஞர். தினமும் பண்ணையாரிடம் வேலைக்கு போவது, வேலை செய்வது, அந்த நாளுக்குரிய கூலியை வாங்குவது, தேவையான பொருட்களை வாங்குவது, வீட்டில் வந்து சமைப்பது, தூங்குவது என்று இப்படியே தன்னுடைய வாழ்வு போய்கொண்டிருக்கிறதே என்று சலிப்போடு அந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படியே நாட்கள் கடந்து போய்கொண்டே இருந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு சமயம் எப்பவும் போல அவர் வேலைக்காக நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது வழியில் ஒரு பெரியவரை சந்தித்தார் அந்த இளைஞர். அவர் ஒரு வயதான மனிதர். அவர் முதுகில் சுமக்கவே முடியாத அளவிற்கு 3 மூட்டைகளை சுமந்து கொண்டு நடந்து போய்கொண்டிருந்தார் அந்த முதியவர். அவரை பார்த்தவுடன், என்ன ஐயா, இவ்வளவு சுமையை தூக்கிக் கொண்டு போறீர்களே, என்ன, எங்கு போகிறீர்கள் என்று விசாரிக்கிறார் அந்த இளைஞர். அதற்கு அந்த பெரியவர், ஒண்ணுமில்லை, நான் இந்த மூட்டையெல்லாம் தூக்கிக் கொண்டு பக்கத்து ஊருக்கு போய்க் கொண்டிருக்கிறேன். எனக்கு மிகவும் வயதாகிவிட்டது. இவ்வளவு சுமையை என்னால் சுமக்கவே முடியவில்லை. நீ இளமையாக இருக்கிறாயே, எனக்கு சற்று உதவ முடியுமா? உன்னால் முடிந்தால் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் ஒரு மூட்டையை தூக்கி வந்து கொடுக்க முடியுமா? அப்படி நீ கொடுத்தால் என்றால் உனக்கு 2 தங்க நாணயங்களை நான் உனக்கு பரிசாக வழங்குகிறேன். உன்னால் எனக்கு உதவ முடியுமா என்று கேட்கிறார் பெரியவர். இதை கேட்டவுடன் இளைஞரும், சரி முதியவரே, நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று அந்த இளைஞரும் முதியவருக்கு உதவி செய்வதற்காக ஒரு மூட்டையை அந்த முதியவரிடம் வாங்கிக் கொண்டு தன்னுடைய தோள் மீது வைத்துக் கொள்கிறார் அந்த இளைஞர். முதியவரும் இளைஞரும் பேசிக்கொண்டே வழிநெடுக்க சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இளைஞருக்கு ஒரு சந்தேகம். இந்த மூட்டை மிக மிக கனமாக இருக்கிறதே, அப்படி மூட்டைக்குள் என்னவாக இருக்கும், என்னவிருக்கும் என்ற கேள்வி எழும்பிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை முதியவரிடம் கேட்காமலேயே தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அந்த இளைஞர். எதையும் கேட்க வேண்டாம், இந்த மூட்டையை முதியவரிடம் கொடுத்துவிட்டு அவர் கொடுக்கும் அந்த தங்க நாணயங்களை வாங்கி கொண்டு வந்து விடுவோம். எதையும் நாம் கேட்க வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டு மூட்டையை தூக்கிக் கொண்டே நடக்கிறார் அந்த இளைஞரும். வழியில் ஒரு ஆறு வருகிறது. அந்த ஆற்றை கடந்தால்தான் பக்கத்து ஊருக்கு செல்ல முடியும் என்ற நிர்பந்தம் வந்ததால் இந்த ஆற்றை எப்படியாவது கடக்க வேண்டும் என்று முடிவு செய்து இளைஞர் தான் வைத்திருந்த ஒரு மூட்டையை தலையில் சுமந்தபடி அந்த ஆற்றை
கடக்க முற்படுகிறார். கடக்கும் பொழுது திரும்பி பார்க்கிறார். அந்த பெரியவர் ஆற்றில் இறங்காமல் கரையோரமாக நின்று கொண்டே இருக்கிறார். உடனே அந்த இளைஞர் மீண்டும் கரைக்கு வந்து, ஏன் பெரியவரே இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? இந்த ஆற்றை கடந்தால்தான் பக்கத்து ஊருக்கு செல்ல முடியும். எனவே ஏன் தயங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். உடனே அந்த முதியவர், இந்த மூட்டை மிக மிக கனமாக இருக்கிறது. என்னால் 2 மூட்டைகளையும் சுமந்து கொண்டு தண்ணீரில் நடக்க முடியுமா என்று மிகவும் குழப்பமாக இருக்கிறது. அந்த குழப்பத்தோடு தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். மேலும் அந்த முதியவர் சொன்னார், என்னால் 2 மூட்டைகளையும் தூக்கிக் கொண்டு நடக்க முடியாது என்பது போல் தோன்றுகிறது. எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா இளைஞரே? இன்னொரு மூட்டையையும் நீ சுமந்து கொண்டு ஆற்றை கடந்துவிடு. நான் மேலும் உனக்கு 2 தங்க நாணயங்களை தருகிறேன். உன்னால் முடியுமா என்று கேட்கிறார். உடனே அந்த இளைஞரும், சரி, இன்னொரு மூட்டையையும் நான் எடுத்துக்கொள்கிறேன், வாருங்கள், கரையை கடக்கலாம் என்று கடந்து கொள்ளும்போது அந்த இளைஞர் முதியவரை பார்த்து கேட்கிறார், அப்படி இந்த மூட்டையில் என்னதான் இருக்கிறது என்று கேள்வியை கேட்கிறார். உடனே அந்த முதியவர், முதலில் நீ தூக்கிய மூட்டையில் செப்பு நாணயங்கள் நிறைய அடங்கி இருக்கிறது. இரண்டாவதாக நீ தூக்கும் மூட்டையில் வெள்ளி நாணயங்கள் நிரம்பி இருக்கிறது என்று கூறுகிறார் முதியவர். உடனே இளைஞர், மூட்டை நிறைய வெள்ளி நாணயங்களா? சரி, இவர் மிகப்பெரிய வியாபாரியாக இருக்கக்கூடும் போலவே என்று நினைத்து கொண்டே ஆற்றை கடக்கிறார். இருவருமே கடக்கும் பொழுதே இளைஞருக்கு பலவிதமான எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மூட்டையில் செம்பு நாணயங்கள், மற்றொரு மூட்டையில் வெள்ளி நாணயங்கள் என்று விலை மதிப்புள்ள பொருட்களை வைத்துக்கொண்டு இந்த முதியவர் என்ன செய்ய போகிறார்? நாம் இதை எப்படியாவது எடுத்துக்கொண்டு போய்விடலாம், நம்மளுடைய வாழ்வை சந்தோஷமாக வாழலாம் என்று பலவிதமான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இளைஞரின் மனதில். அப்பொழுது ஆற்றின் கரையும் வந்து விடுகிறது. கரையை தொட்டுவிட்டு மீண்டும் மலையடிவாரத்தில் வந்து நிற்கிறார் இளைஞரும் முதியவரும். கொஞ்சம் நேரமாக மலையின் மீது ஏறி பின் பக்கத்து ஊருக்கு செல்வதற்கான ஒரு வழியும் தென்படுகிறது. மலை மீது ஏற முற்படுகையில் முதியவர் மீண்டும் சொல்கிறார், இளைஞரை, என்னால் இந்த ஒரு மூட்டையையும் தூக்க இயலவே இல்லை. மலை மீது ஏறுவது மிக சிரமமாக இருக்கிறது. நீ எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? இந்த மூட்டையையும் நீ சுமந்து கொண்டு வந்தால் உனக்கு மேலும் 2 தங்க நாணயங்கள் தருகிறேன். உன்னால் முடியுமா என்று கூறுகிறார். உடனே அந்த இளைஞனும், அது சரி, நான் அதையும் எடுத்துக்கொள்கிறேன். அதற்கு முன்பாக இந்த மூட்டையில் என்ன இருக்கிறது என்று சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். உடனே முதியவர், அந்த மூட்டை முழுவதுமே தங்க நாணயங்கள் நிரம்பி இருக்கிறது என்று சொன்னதுதான் தாமதம். இளைஞருக்கு மேலும் ஆசை அதிகமாகிவிட்டது. இந்த 3 மூட்டைகளையும் எடுத்துக்கொண்டு நாம் தப்பித்து விடலாம், நல்ல வாழ்வில் சந்தோஷமாக வாழலாம். இந்த முதியவர் அதை எப்படி தடுக்க முடியும் என்று நினைத்து கொண்டு மலை மீது ஏறி இறங்கும் சமயத்தில் 3 மூட்டையையும் தூக்கிக் கொண்டு வேகமும் ஓட்டமுமாக பின்னாடி திரும்பி பார்க்காமல் வேகமுமாக ஓடி ஓடியே தன்னுடைய வீட்டை அடைகிறார் அந்த இளைஞர். பின்னால் வந்த முதியவர் என்ன செய்கிறார் என்று திரும்பி கூட பார்க்காமல் ஓடி தன்னுடைய வீட்டை அடைகிறார் அந்த இளைஞர். வீட்டை அடைந்தவுடன் மூட்டைகள் அனைத்தையும் பிரித்து பார்க்கலாம் என்ற ஆசையோடு முதல் மூட்டையை பிரிக்கிறார். அதில் இரும்பு நாணயங்கள் அடம்பி இருக்கிறது. என்னடா இது, செம்பு நாணயங்கள் இருக்கிறதே என்று முதியவர் சொன்னாரே, இப்பொழுது இரும்பு நாணயங்கள் இருக்கிறதே, இதனால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று சற்று ஏமாற்றமடைந்து மற்றொரு மூட்டையையும் திறக்கிறார். அந்த மூட்டையிலும் இரும்பு நாணயங்களே அடங்கி இருக்கிறது. மிக ஏமாற்றத்தோடு அந்த முதியவர் நம்மை ஏமாற்றிவிட்டார் என்ற எண்ணத்தோடு கடைசியாக இருக்க மூட்டையையும் பிரிக்கிறார். அந்த மூட்டையிலும் இரும்பு நாணயங்கள் தான் அடங்கி இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு காகிதம் இருக்கிறது. அந்த காகிதத்தை எடுத்து பிரித்து பார்க்கிறார். அந்த காகிதத்தில், நான் ஒரு மன்னர், எனக்கு வாரிசுகள் கிடையாது, என்னுடைய
ராஜ்யத்தில் எனக்கு அடுத்த வாரிசாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் ஒரு பரீட்சை வைத்திருக்கிறேன். அதாவது நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் 3 மூட்டைகளை சுமந்து கொண்டு வருபவர்களிடம் யார் நம்பிக்கையோடு என்னுடைய சொற்களை கேட்டு என் சொல்படி நடந்து இந்த மூட்டையை சுமந்து கொண்டு என்னிடமிருந்து 6 தங்க நாணயங்களை பெறுகிறார்களோ அவர்கள்தான் நம்பிக்கையானவர்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பரீட்சை. ஆனால் நீ என்னுடைய நம்பிக்கையை இழந்து விட்டாய். என்னுடைய ராஜ்யத்தில் உனக்கு இடம் இல்லை என்று எழுதியிருந்தது அந்த காகிதத்தில். இதை பார்த்தவுடன் மிகவும் ஏமாற்று போனார் அந்த இளைஞர். மிகப்பெரிய ஒரு புதையல் கிடைக்க காத்திருக்கிறது. ராஜ்யத்தில் ஒரு அனைத்துமே இளவரசராக மாறுவதற்கான வாய்ப்பு இருந்தும் அதை நாம் குறைத்து விட்டோமே, இப்படி ஏமாற்றப்பட்டு விட்டோமே என்று மிகவும் வேதனையடைகிறார் அந்த இளைஞர். என் அன்பு குழந்தா, இதுபோல்தான் பலவிதமான மனிதர்களிடம் பலவிதமான எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அது நல்ல எண்ணங்களாகவும் இருக்கிறது, சில சமயம் தீய எண்ணங்களாகவும் இருக்கிறது. எண்ணங்கள் அதிகமாகிக் கொண்டே போனால் அதுவே வாழ்வில் மிகப்பெரிய ஒரு செயல்களாக மாறிவிடுகிறது. அதுவே உன்னுடைய வாழ்வில் செயல்களாகவே மாறிவிடுகிறது. எனவே என் குழந்தா, முடிந்தவரை உன்னுடைய மனதில் ஏதாவது தீய எண்ணங்களோ அல்லது தேவையில்லாத எண்ணங்கள் உன் மனதில் எழுந்தால் அதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கவே கொடுக்காதே. நல்ல எண்ணத்தோடு இரு, நல்ல எண்ணங்களோடு இரு, நல்ல செயல்களோடு இரு. உன்னுடைய எண்ணம் போல் உன் வாழ்வும் உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும். தீய எண்ணங்கள் என்பது ஒரு விதை மாதிரிதான். எல்லோர் மனதிலும் அந்த தீய எண்ணங்கள் உருவாகிக் கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த விதையை நாம் வளர விடுகிறோமா அல்லது முளையிலேயே அழித்து விடுகிறோமா என்பதில்தான் அனைத்துமே அடங்கியிருக்கிறது. ஆம் என் குழந்தா, நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதும் மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால், அந்த தேவையில்லாத சிந்தனை உன் மனதில் இருந்தால், உன்னுடைய அழிவு பாதைக்கு நீயே உன்னை அழைத்து செல்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நல்ல எண்ணங்களுக்கு எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கொள் என் பிள்ளையே. தீய எண்ணங்கள் தோன்றாத மனிதர்களே கிடையாது. தோன்றிய எண்ணங்களை முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை உதறி விடுவன்தான் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கிறான் என்பதே நிதர்சனமான உண்மை. என் அன்பு பிரியமே, மற்றவர்களின் நம்பிக்கைக்கு எப்பொழுதுமே பாத்திரமாக இரு. நம்பிக்கைதான் உன்னை பிரம்மாண்டமாக வாழ வைக்கும். நீ நினைப்பதற்கு மேலாகவே வெற்றியை உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ கவலைப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் வெற்றியையும் பிரகாசத்தையும் நான் மிக பிரம்மாண்டமாகவே ஏற்படுத்துவேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை என் பிரியமே? இரவு நீண்டு கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படுவதை விட, இந்த இரவு நீண்டதால்தான் விடியல் தோன்றும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே செய்யும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் வாழ்ந்து வந்தான். எப்பொழுதுமே தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவதுதான் அவனின் தனி தன்மையாகவே இருந்து வந்தது. ஒரு நாள் அவன் வெளியூருக்கு சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்துவிட்டது. கடல் நீரினால் அடித்து செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றில் கரை ஒதுங்கினான். திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமிஞை செய்ய தன்னிடம் இருந்த கைக்குட்டையை கொடியாக கட்டி வைத்தான் அந்த நல்லவன். ஆனால் 2 மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவருமே வரவில்லை.
அவனின் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த தீவில் வாழ தன்னால் இயன்ற அளவில் முயன்று கொண்டே இருந்தான். அவன் முயற்சியை விட்டுவிடவே இல்லை. நம்பிக்கையோடும் இருந்து கொண்டுதான் இருந்தான். அங்கே இருக்கும் விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டான். அங்கே கிடைத்த சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி தேடி கண்டுபிடித்து எடுத்து உண்டு பசியை ஆற்றிக்கொண்டான். அதே நம்பிக்கையோடு. ஒரு நாள் அதே போல் அவன் உணவு தேடிவிட்டு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமுமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து ரொம்பவே திகைத்து வருத்தப்பட்டு போனான் அந்த நல்லவன். குடிசை இருந்த இடத்தில் புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. விரக்தி மேலோங்கியது. நம்பிக்கையை முழுவதுமாக இழந்தான். கோபத்தோடு கத்த ஆரம்பித்தான். நல்லது செய்த அவனுக்கு எல்லாமே தீங்காக நடப்பதாக அழுது புலம்பினான். நான் இதுநாள் வரை மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே நான் சிந்தனையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறதே என்று அழுது புலம்பினான். அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவ இருந்த தீவின் திசையில் வருவதைக் கண்டான். கைகளை வேகமாக அசைத்து அசைத்து அவன் கத்த அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நின்றது. அவனால் நம்பவே முடியவில்லை. கப்பலிலிருந்து இறங்கி வந்த மாலுமியிடம் எப்படி இந்த தீவிற்கு வந்தார்கள் என்று ஆவலோடு கேட்டான் அந்த நல்லவன். எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து என்ன என்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டிருக்கிறது. யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் அந்த மாலுமி. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் வாழ்வை இழக்க கூற நேரிடலாம். சில சமயம் வாழ்க்கையே தோல்வியுறும் சூழ்நிலையில் கூட தவித்து கொண்டிருக்கலாம். இனி வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில் கூட இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரத்தில் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையுமே இழந்து நிற்கும் நிலைமையிலும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதாவது ஒரு பாதை கண்களுக்கு புலப்படும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம் வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும், நல்லது நடக்கும், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை போதும். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் உன் சாயி தேவா. நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் மனம் இப்பொழுது ஒரு நிலையில் இல்லை. நம்பலாமா நம்ப வேண்டாமா? கேட்கலாமா கேட்க வேண்டாமா? தப்பித்து கொள்வோமா அல்லது மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நிகழ்வை, நல்ல செய்தியை உன் காதில் நான் வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. இந்த உண்மையை உணர்வதும் தெளிவதுமான அனுபவமே உனக்கு வாழ்க்கை பயணமாகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ விரும்பியோ விரும்பாமலோ அந்த உண்மை உன்னை ஆட்கொள்கிறது. அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் தான் அனைவருமே செயலிழந்து நிதானம் தவறி மயங்கி நிற்கிறோம். நிலை இல்லாதவைகளை நிலையானதுதான் என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே சிறப்பு என்கிறது வாழ்க்கை. எனவே என் பிள்ளையே, எப்பொழுதும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இரு. நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில்
உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நிலையானதாக இருக்கப் போவதில்லை என்று தெரிந்தும் ஏன் உன் மனதிற்குள் இத்தனை போராட்டமும் குழப்பமும்? மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. எப்பொழுதும் பொறுமையாக இரு, நிதானமாக இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மாய வலையில் சிக்கிக்கொண்டு தவிப்பதால் தான் உன் மனம் இத்தனை போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் எது வந்தாலும் நல்லதற்குத்தான், எது நடந்தாலும் நமக்கான நல்லதற்காகத்தான் நம் சாயப்பா நடத்தி வைப்பார் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் விட்டு விடாதே. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் உன்னை நெருங்கவும் முடியாது, நெருங்கவும் நான் விடமாட்டேன். உனக்கான பெரிய வரம் நிச்சயமாக நீ பெறுவாய். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான நல்லதை நான் உனக்கு கொடுப்பேன். ஏதாவது ரூபத்தில் வந்து கொடுப்பேன். எப்பொழுதுமே ஏதாகுமோ என்னாகுமோ என்று யோசித்து கொண்டே இருப்பதை விட இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறாயோ அதை உடனே திறம்பட செய்துவிடு. அது வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காண்பித்து கொண்டே இருப்பேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் எந்த பதற்றமும் குழப்பமும் வேண்டவே வேண்டாம். நான் உன்னோடு இருந்து அனைத்தையும் செய்து முடிப்பேன், எப்பொழுதும் வெற்றிகரமாக. உன்னுடைய பிரார்த்தனைகள், தேவைகள், மனக்குழப்பங்கள், உன் கஷ்டங்கள் என்று எல்லாவற்றையும் என்னிடம் பிரார்த்தனையாக என் காலடியில் வைத்துவிடு. நான் உன் வாழ்க்கையில் போராட்டங்கள் மிகுந்து இருக்கும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றி காட்டுகிறேன். மிக பிரகாசமான வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுகிறேன். என் காலடியில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. மற்றவர்கள் யாராவது வரவேண்டும், நம் கையை பிடித்து அந்த வழியில் நடத்தி செல்ல வேண்டும், நம்மை வழிநடத்த வேண்டும் என்று நினைப்பதை அடியோடு மறந்துவிடு குழந்தையே. வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் வரும்பொழுது அதை பக்குவமாக, நம்பிக்கையாக, தைரியமாக எதிர்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் வெற்றிகரமாக நீ எட்டி பிடிக்க முடியும். வாய்ப்புகள் நமக்காகவே வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்த யாராவது உதவுவார்கள் என்று நினைத்து நினைத்து சிந்தித்து சிந்தித்தே உன் வாழ்க்கையை அதிலேயே தொலைத்து விடாதே. வாய்ப்பை நீயே உருவாக்கு. முதலில் உன்னுடைய தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்கும், அந்த பாதை எப்படி இருக்கும், அதில் எப்படி தன்னம்பிக்கையாக நீ நடக்க வேண்டும் என்பதெல்லாம் உன் மனதிற்கு புலப்படும். பின்புதான் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்படி தேடலை நீ ஆரம்பித்தாலே உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும், உனக்கான நல்ல நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். என் குழந்தையே, எதற்குமே வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஆகவே என் குழந்தையே, உனக்கான தேடலை துவங்கு. உன் சந்தர்ப்பங்களெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும்படி நான் வேலை செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய கண்மணிக்காக இதை கூட செய்யாமல் உன் அப்பா அப்படியே இருந்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். என் கண்மணியின் நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்க்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். போராட்டமே வாழ்க்கை என இருந்து விடாதே. உனக்கான வழியை கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்து அதில் வெற்றிக்கொள். உனக்கு துணையாக நான் இருப்பேன். வருவது வரட்டும் குழந்தையே, விட்டு விடாதே. சாயப்பாவை உறுதியாக பற்றிக்கொள். அனைத்தும் உனக்கு சாதகமாக அமையும். ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரியதாக தெரிகிறதா? அப்படி தெரிந்தால் தற்போது உள்ள நிலை கூட உனக்கு கடினமாகத்தான் தெரியும். ஆனால் இப்பொழுது உனக்கு நடக்கும் போராட்டங்களை நீ எப்படி எதிர்கொள்கிறாயோ,
எப்படி தாண்டி வருகிறாயோ அதில்தான் உன் வெற்றிக்கான வழியும் உன் கண்களுக்கு தென்படும். என் பிரியமான குழந்தையே, உன்னுடைய கர்மா, மாயை, விதி இவை மூன்றுமே எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும் நல்லது தீயதை தீர்மானிக்கும். இதை பொறுத்தே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றமும் சறுக்கலும் இருக்கத்தான் செய்யும். போகிறது உன்னுடைய வாழ்வு முதலில் எதை நோக்கி செல்கிறது, எதை நோக்கி பயணம் படுகிறது என்பதை ஆராய்ந்து முதலில் தெளிவாக புரிந்து கொள். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உன்னுடைய இலக்கை எப்படி அடைய வேண்டும் என்பதை ஆழமாக சிந்தனை செய்து முன்னேறிக்கொண்டே இரு. நம்பிக்கையோடு முன்னேறிக்கொண்டே இரு. உன்னுடைய சோம்பேறித்தனத்தை, அலட்சியமாக நினைக்கும் உன்னுடைய சிந்தனையை எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக இருக்கும் உன்னுடைய மனநிலைமையை முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும். வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உன்னை நோக்கி வரும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று காத்து கொண்டே இருப்பதை விட உனக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீ உருவாக்கி கொள்வதுதான் மிக மிக சிறப்பு. உன்னுடைய தேடலையும் உன்னுடைய பாதையையும் உன்னுடைய வழியையும் நீ தேடத் துவங்கு. உனக்கான பாதை தானாகவே உன் கண்களுக்கு தெரியும்படி நான் வழிவகை செய்வேன். அந்த வழியில் அந்த பாதையில் உன்னுடைய பாதங்களை பதித்து நீதான் நடக்க வேண்டும். நம்பிக்கையோடு காலூன்றி நடக்க வேண்டும். மற்றவர்கள் வருவார்கள், கைப்பிடித்து அழைத்து செல்வார்கள், கைப்பிடித்து அழைத்து சென்று பாதங்களை பதிய வைப்பார்கள் என்ற நம்பிக்கையை, வீண் நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்து கொண்டே இருக்காதே என் பிள்ளையே. வாய்ப்புகள் வரும், சந்தர்ப்பம் வரும் என்று காத்திருந்து உன்னுடைய காலத்தை வீணடித்து விடாதே. முதலில் நீ தேட ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கும் என்பது உன் மனதிற்கு தெளிவாகவே புரியும். அதன் பின்புதான் உனக்கான சந்தர்ப்பமும் உனக்கான தேடலும் உனக்கான வாய்ப்பும் உன்னை தேடி வரும். ஆதலால் உன்னுடைய தேடலை துவங்கு. உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உனக்கு வெற்றி மாலையாகவே வந்து விழுகும். உன்னோடு உன் உயிருக்கு உயிரான சாயப்பா இருக்கிறேன். இனிமேலும் இருப்பேன், எப்பொழுதுமே இருப்பேன். உனக்கு நல்லது மட்டுமே நடத்த உன் சாயப்பா நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். வேண்டுவதும் பிரார்த்தனை செய்வதும் உடனடியாக அடுத்த நொடியே நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பது முட்டாள் செய்யமான குழந்தையே. கேட்டவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டால் அதில் இருக்கும் சுவாரஸ்யம் உனக்கு புரியாது. கேட்டவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டால் அதில் இருக்கும் மதிப்பும் உனக்கு தெரியாது. உனது வேண்டுதல்கள், ஆசைகள் எல்லாமே கேட்கப்பட்டு விட்டது. அதற்கான வழிகளும் தீர்வும் ஏற்பாடாகி கொண்டே இருக்கிறது. நான் அதை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில் தேவையில்லாத சஞ்சலம் எழ வேண்டிய அவசியமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்கவோ வருத்தப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை குழந்தையே. உனக்கான ஏற்ற காலம்தான். உனக்கு வேண்டியது எல்லாமே உனக்கு சுலபமாக மிக சுமூகமாக முடியும் என்பதை நீ என்னிடம் நெருங்கியவுடனே, என்னிடம் பிரார்த்தனை வைத்தவுடனேயே நீ தெரிந்து கொள்வாய். கலங்காதே, சந்தோஷமாக இரு. நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது. நல்ல செய்தி, நல்ல நிகழ்வு, இனிப்பான மங்களகரமான நிகழ்வு உன்னை நோக்கி ஒவ்வொன்றாக வரத் துவங்கும். அளவு கடந்த கவலையையும் வேதனையும் சோகத்தையும் அனுபவித்து கொண்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் மாற்றங்கள் நிகழும் என்று மனதை போட்டு வேதனைப்படுத்தி கொள்ளாதே, குழப்பிக் கொள்ளாதே. நான் சாய், உன்னுடைய அப்பா,
உன் வாழ்க்கைக்கு நல்லது நிகழ்த்தாமல், நல்லதை நடத்தாமல், உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்காமல் நான் ஓயவே மாட்டேன். நீ எதற்காக இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்தாயோ அது உனக்காகவே நிறைவேறப் போகிறது. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு சாதகமாக நிகழப் போகிறது. நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பேன். உன்னை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே உன்னுடைய குறைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே. ஏனென்றால் சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன் குறைகளை கேட்டு வருத்தப்படுவார்கள் என்று நீ அப்படியே அனைவரையும் நம்புவது முட்டாள்தனமான செயல்தான்.